அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணதையும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாம். அதே நேரத்தில் ஒரு ரெசிபியும் உங்களோட இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? ஃபஸ்ட்டு டிப்பு வந்து கத்தி தீட்டுறதுக்காண்டியே இப்படி ஒரு பொருள் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பொதுவாகவே மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கல் எல்லாருமே வச்சுருப்பாங்க. இதில் தான் கத்தி தீட்டுவாங்க. நல்லாவே தீட்டும். ஓகேயா? இப்போ இது வந்து ஆன்லைனில் வந்து வீட்டுக்காரவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான் ஆன்லைனில் ஏதாவது பார்த்தா வாங்கி வச்சுக்கிருவாங்க. ஆனால் ரொம்ப விலை கூடலாம் வாங்க மாட்டாங்க. ஓரளவு விலை சீப்பாக உள்ளதான் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு எப்போவுமே கத்தி வந்து அவங்களுக்கு சொனப்பாகவே இருக்கணும். அதனால் இந்த பொருளை நீங்கள் வேணும்னா வாங்கிக்கிறங்க. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறங்க. அது என்ன விலை நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். அந்த கல்லுக்கு பதிலாக கத்தி தீட்டுறதுக்கு இந்த பொருளை வச்சுக்கரலாம். நம்ம கத்தி வைக்கிற இடத்துல இதை வச்சுக்கலாம். பாருங்கள் இது எப்படின்ட்டு. நீங்கள் வேண்டாம் வாங்கி வச்சுக்கிறங்க. கத்தி தீட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அவங்க அடுத்த டிப்பு போகலாமா? அடுத்த டிப்பு வந்து சில மீன்களில் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு வாடை வரும். ஒரு நல்லா வெடுக்கு வாடை வரும். ஓகே, பிளால் வாடை ரொம்ப ஓவராகவே அடிக்கும். அதுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சில மீனுக்கு வந்து கருப்பு கலராக இருக்கும். ஓகேயா? அதை வந்து நீங்கள் லேசாக கத்தி வச்சு நீங்கள் ஸ்லாம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கடையில் வேணாலும் சரி, இந்த மாதிரி செதுக்க சொல்லிடணும். இந்த மாதிரி செதுக்குனீங்கன்னா இந்த கருப்பாக வருது பாருங்கள். ஒரு சில மீனுக்கு இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து செங்கனி மீன் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்படி செதுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாடை வந்து அந்த வெடுக்கு வாடை உங்களுக்கு வராது. அந்த பிளால் வாடை ஓவராக அடிக்கும் சில மீனுக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து அடிக்காது. அதனால் நீங்கள் வந்து சீலா மீனில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி செங்கனி பெரிய மீன்களில் இருக்கும். சில மீன்களில் இந்த மாதிரி இருக்கும். அந்த கருப்பு கலராக உள்ளதை நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வாடை இருக்காது. ஓகே, அப்படி செஞ்சுக்கிறங்க. இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாமா? டிப் நம்பர் 3. இப்போ நம்மளுடைய மாங்காய்லாம் சில நேரத்தில் இப்படி கருப்படிச்சு போயிடும். மரங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆப்பிள் மாங்காயில் மட்டும் இப்படி இருக்குது. எல்லாம் முத்திருச்சு. இப்படி கழுகுனா அவங்களுக்கு நல்லா பழண்டு போயிடுவாங்க. நல்லா கழுவி நீங்கள் கொஞ்சம் காய வச்சுட்டு பழுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பழுத்துரும். இல்லைன்னா பழுத்ததோடு உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கழுவிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈரம்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் பழுக்க வைங்க. ஓகேயா? இது மரத்துலேயே கடந்து பழுக்கத்தான் வைக்கிறது. இருந்தாலும் இப்படி கருப்பாக இருக்குது. நம்ம எப்படி தான் அதை வெட்டி சாப்பிட்றது? அதனால் நீங்கள் மரத்தில் பிடுங்கி பழுக்க வைக்கிறதுக்கு முதலே இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரெஸ்ஸு இல்லை மட்டை ப்ரெஸ்ஸு இல்லைண்டா ஏதாவது ஸ்பாஞ்சு தென்னை குடும்பி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு தேய்ச்சிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு நீங்கள் வந்து பழுக்க வைக்கலாம். சூப்பராக பழுத்துரும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. பைப்பில் வந்து எல்லா மாங்காயும் கழுவிடுங்க. லேசாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சிட்டு ஒத்தாப்பில் கொஞ்சமாக தண்ணியை கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வேஸ்ட்டு இல்லை. இல்லைன்னா பைப்பை திறந்துக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு தண்ணி வேஸ்ட்டு தானே. இப்போதைக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம். வர காலத்துக்கு தண்ணி வந்து ரொம்ப சேமிக்கணுங்கிறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ஏதோ சேமிக்கணும். பைப்பில் தண்ணி வரனால நம்ம ஓவராக தான் தண்ணி யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பி ப்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் அப்படியே கழுவிடணும். ஓகே, அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. செஞ்சிட்டிங்கன்னா ஒத்தாப்பில் உங்களுக்கு கழுவுற வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கழுவிட்டு பார்க்கலாமா? மாங்காய் பிடுங்கின கையோடையே அதை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. ரொம்ப பழுத்துருச்சுன்னா தேய்ச்சி கழுவ முடியாது. மாங்காயை முக்காக்காயாக இறக்கிலே நீங்கள் தேய்ச்சி கழுவி பழுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக பழுத்துரும். உங்கள் வீட்டு மரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் இப்படி செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன மரத்தை அடிக்கிறீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு மாங்காயிலே எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதை நம்ம எப்படி பழுக்க வைக்க முடியும்? கழுவிட்டு காய வச்சுட்டு பழுக்க வைங்க. ஓகே, இப்போ வாங்க ஒரு அருமையான ஒரு ரெசிபியில் போகலாமா? வந்து ஒரு சோயா சாஸு மீன் பார்க்க போகிறோம். ஓகேயா? மீன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கிறேங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு எல்லாத்தையுமே நீல வாழை கட்டிங் பண்ணி போடுங்க. புளி வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்குள்ள புளியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஓகேயா? இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அந்த அரவேக்காடை வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு போடுங்க. நான் ஏற்கனவே சில்லி பேஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க.
அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுங்க. இவ்வளோ தான் நம்ம போடுற மசாலா. அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழத்தை நீல வாழை கட்டிங் பண்ணி போடுங்க. அப்புறம் சோயா சாஸு 2 கரண்டி ஊற்றுங்க. அப்புறம் மிளகா, பச்சை மிளகா 2லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் போடலாம். அது உரப்பு உங்களை பொறுத்து போட்டுக்கிறங்க. அப்புறம் புளி தண்ணியை ஊற்றி அது நல்லா உப்பு போட்டுக்கிறங்க. உப்பு போட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு இந்த மீனை பொரித்து வச்சுருக்கிறோம்ல அது உள்ளுக்கு நீங்கள் போடலாம். அது மேலே நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி உள்ளுக்கு தான் போடுறேன். இது வந்து எங்கள் கடையில் உள்ள ரெசிபி. ஓகே, அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எப்போவுமே மீனை வந்து நம்ம ஒரே மாதிரி தானே செய்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுங்க. இதை வந்து துண்டு போட்டு நீங்கள் செய்யலாம். மீன் வந்து ரொம்ப பொடி மீனில் முடியாது, ஓரளவு மீடியம் சைஸில் உள்ள மீனில் நீங்கள் செஞ்சுக்கிறேங்க. பாறை மீன், அப்புறம் குமுலா மீன், செங்கனி மீன், இந்த மாதிரி உள்ள மீன்களில் செஞ்சுக்கிறலாம். ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சில்லி பேஸ்ட்டு வேணாம் அப்படின்னா பச்சை மிளகா மட்டும் போடணும். ஓகேயா, இப்போ வாங்க அடுத்த ரெசிபியில் போகலாம். ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது வந்து இஞ்சி பூண்டு ஊறுகாய். இது செரிமான சக்தி அதிகமாகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பசியை தூண்டும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டும் போகாது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு என் வீட்டுக்காரங்க வந்து இஞ்சி பூண்டு ஊறுகாய் செஞ்சு கேட்டாங்க. சரி, நம்ம சேனல் இது வரைக்கும் நான் வீடியோ போடவே இல்லை, அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். பட்டை மிளகா 4லேருந்து 5 எடுத்துக்கிறேங்க, வறுத்துக்கிறேங்க. 1 கப்பு பூண்டு, அதுக்கு 3/4 கப்பு இஞ்சி, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்துக்கிறேங்க, புளி, இவ்வளோ வேணும். இப்போ எண்ணெயை வைங்க. எண்ணெயை வச்சு இஞ்சியை போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போடுங்க. ஓகே, எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி, அதாவது இஞ்சியெல்லாம் நல்லா செதுக்கிட்டு கட்டி பண்ணிக்கிறேங்க. கட்டி பண்ணிட்டு இதையும் போடுங்க. இந்த மாதிரி போட்டு வதக்கும்போது உங்களோட இஞ்சி பூண்டு ஊறுகாய் நல்லா கமகமன்னு ரொம்ப மணக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோன்னு போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்குருவோம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அரை வேக்காடை வெந்த பிறகு புளி வச்சுருக்கோம்ல, புளி அதை கரைக்க வேண்டாம், அதை அதுலேயே போடுங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிறனால நம்மளுக்கு கெட்டும் போகாது. அப்புறம் புளி, ஒரு எலுமிச்சங்க அளவுக்குள்ள புளி, அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கிறேங்க. எலுமிச்சங்க அளவுக்குமானா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு உள்ள புளி எடுத்துக்கிறேங்க. புளி கொஞ்சம் நறுக்குன்றதுனால நல்லா தான் இருக்கும். அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடணும். ஒரு அரை வேக்காடை வெந்த பிறகு அடுப்பை அடைச்சி வச்சுருங்க. அடுப்பை அடைச்சிட்டு ஆறின பிறகு மிக்சியில் வந்து நல்லா நொரன்னு நம்ம சுற்றணும். ஓகே, இது கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை அடைச்சிடலாம். பட்டை மிளகாயை போட்டு லேசாக வதக்கிடுங்க. நம்ம வந்து இப்போ இதை வெந்தயத்தை போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இப்போ வறுத்து வச்சுருக்குறோம், அது போதும். இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா, பூண்டை வந்து நல்லா பொடிசாக வெட்டிக்கிறணும். இஞ்சியும் பொடிசாக வெட்டிக்கிட்டு இதே மாதிரியே நீங்கள் வந்து புளியை மட்டும் நல்லா கரைச்சி ஊற்றி மிளகாயை அரைச்சி போடணும், வெந்தய பொடி போடணும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் செய்யலாம். எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி செய்யலாம். இப்போ நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு நம்மளுடைய பூண்டு வந்து வெந்துருச்சு. இஞ்சி வந்து அந்தளவுக்கு வேகலை. அப்புறம் நம்மளுடைய மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய வெந்தயத்தை போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கிறங்க. இதில் உங்களுக்கு மிளகா வந்து அந்தளவுக்கு அரைப்படல, மிளகா அரைப்படல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கட்டி மணி போடுங்க. கட்டி மணியே வறுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றவே கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க. உரப்பில்லாத மிளகாத்தூள் நான் போடுறேன். இங்கே உள்ள பாபாஸ் மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 சுற்றிடுங்க, போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருந்தால் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் நிரண்டு வச்சுருக்கிறேன். ஓகே, இது நம்மளுக்கு கெட்டுலாம் போகாது, கெட்டு போக சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம தண்ணியும் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் இஞ்சியை இப்போ அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் சும்மா நுரண்டு அரைச்சி போட்டுக்கிறங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்க 100 மில்லி எண்ணெய் நம்மளுக்கு வேணும். போட்டு கடுகை போட்டு பெருங்காயத்தூளை போட்டு கருவேப்பிலையை போட்டு அது பொரிஞ்சதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா அது நின்று வேகணும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில். எண்ணெய் பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. எண்ணெய் ரொம்ப இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பூண்டு இஞ்சி ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும் நல்லாயிருக்கும், ரெண்டாக கெட்டும் போகாது. சரியா, எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கிறங்க. மிளகா போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. இந்த அளவுக்கு இஞ்சி நம்மளுக்கு காட்டமாக தானே இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து வெல்லம், கருப்பட்டி கொஞ்சோன்னு ஒரு சின்ன கொஞ்சோன்னு போடுங்க, சர்க்கரை. ஓகே, வெல்லம் கொஞ்சோன்னு போடுங்க. போட்டு நான் கொஞ்சம் வேகட்டும். எண்ணெய் பற்றினா எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெளியவே வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுக்கிறோங்க. ஓகேயா,
வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வெளியே தான் வச்சுருக்கிறேன். நம்ம ஊறுகாயை நான் வெளியே தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கெலாம் வைக்க மாட்டேன். அதனால் இது இன்னும் பக்குவமான ஒரு இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தண்ணியே ஊற்றவே கிடையாது. தைரியமாக நம்ம வெளியவே வைக்கலாம். ஓகே, இது ஆறின பிறகு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி. இது வந்து செரிமான சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு நல்லாவே பசியை தூண்டும். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாமா? கோழி கிரேவி இல்லை ஏதாவது இறால் இதெல்லாம் நீங்கள் தின்னு உப்பு கூட போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, திக்கு தேங்காய் பால் கொஞ்சோன்னு ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டினாலே உங்களுடைய உப்பை வந்து அது எடுத்துரும். சரியா? நான் இன்றைக்கி வெறும் தண்ணிப்பால் தான் ஊற்றுறேன். டின்னில் இருக்கிற தண்ணிப்பால் தான் ஊற்றுறேன். அது நல்லா கிருமியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை தான் நான் ஊற்றுறேன். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அடுத்த டிப்பு வந்து நீங்கள் தேங்காய் சோறு ஆக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பண்டான் இலை இருந்தால் நீங்கள் போடுங்க, ரொம்ப இலை போடுங்க. ஓகே, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இல்லைன்னா இஞ்சி துண்டை வெட்டி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேயா? செம்பு வந்து எப்படி கழுகுனேன்டா, நான் கழுகலை, என் வீட்டுக்காரங்க கழுவி வச்சுருக்குறாங்க. எலுமிச்சம்பழத்தை தோலை வந்து அரைச்சி தேய்ச்சி கழுவுனதாக சொல்கிறாங்க. நல்லா பலபலன்னு இருக்குல்ல. ஆனால் வீடியோ எடுக்கலை. அடுத்த டிப்பு வந்து நான் அன்றைக்கி க்ளீனிங் டிப்பில் வந்து உங்களுக்கு ஷேம்பு ஒரு பேக்கெட்டை போட்டு கலந்து காட்டினேன். எனக்கு இன்னுமே முடியலன்னா காப்போத்தான் இருக்குது. என்னோடய கிச்சனோட க்ளீனிங்க்கு இந்த 2 வாரமாக இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. கடைசி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியலன்னா கொஞ்சமாக ஊற்றி விட்டு அப்படியே தேய்ச்சிருங்க. துணியை ஸ்பாஞ்சாக ஊற்றி விட்டு அந்த கிச்சனோட இடத்துல தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பலபலண்டு போயிடும். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்க டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி உள்ள டிப் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். பை, see you.